வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் visittemples.com சார்பாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்களை எல்லாரையும் ஒரு அற்புதமான ஐயப்பன் திருக்கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் அமைந்திருக்கும் நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கும் மகாலிங்கபுரம் என்னும் ஊரில் கட்டப்பட்டிருக்கிற ஸ்ரீ ஐயப்பன் குருவாயூரப்பன் திருக்கோயிலுக்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பன் தான் இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டியாக இருக்கார். மேலும் இந்த திருக்கோயிலானது சென்னை மாநகரத்தில் கட்டப்பட்ட முதல் ஐயப்பன் திருக்கோயிலாக விளங்கிக்கிட்டு இருக்கு. இந்த திருக்கோயிலானது ஆரம்ப காலகட்டத்தில் எதற்காக கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலைக்கு போகிற பக்தர்கள் அவங்களுக்கு தேவையான சம்பிரதாயங்களை செய்யறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட திருக்கோயில் தான் இந்த திருக்கோயில். இந்த திருக்கோயிலானது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1970ஆம் ஆண்டு முதல் ஸ்தல சுத்தி பூஜை நடத்தியிருக்காங்க. அதுவும் யாரால் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தந்திரி சோட்டானிக்காரையில் இருக்கிற தந்திரி தான் இந்த திருக்கோயிலில் முதல் ஸ்தல சுத்தி பூஜா பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பஜனையும் பூஜையும் ஒரு சின்ன ரூமில் தான் நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதுவே சனிக்கிழமை சாயங்காலம் 40லேருந்து 50 பக்தர்களை ஈர்த்திருக்கு. காலப்போக்கில் நிறைய பக்தர்கள் இந்த திருக்கோயிலை நோக்கி வர ஆரம்பித்த காரணத்தினால அந்த சின்ன ரூம் பத்தாமல் போய் ஒரு பெரிய டெம்பிள் காம்ப்ளெக்ஸை கட்டுறதுக்கு பிப்ரவரி மாதம் 1970ஆம் ஆண்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ கன்னியப்பையூர் சங்கரன் நம்பூதிரி தான் இந்த திருக்கோயிலோட ப்ளூ பிரிண்ட்டை செஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பின்னர் கிரானைட் கற்களை புத்துமலை குப்பம்ங்கிற ஊர்லேருந்து எடுத்துன்னு இந்த திருக்கோயிலை கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. மேலும் ஸ்ரீ கே நானுங்கிறவர் பஞ்சலோக ஐடில் இந்த திருக்கோயிலுக்காக எடுத்துன்னு மார்ச் 25ஆம் தேதி 1974ஆம் நாள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இந்த திருக்கோயிலோட மகா கும்பாபிஷேகம் எந்த வருஷம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 1970ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி தான் இந்த திருக்கோயிலோட முதல் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இந்த திருக்கோயிலில் விநாயகர் மற்றும் சுப்பிரமணியர் அவரோட கான்சார்ட்டான வள்ளியையும் தேவானையையும் கொண்டு காட்சியளிக்கிறார். மற்ற திருக்கோயில்கள் போல இல்லாமல் இந்த திருக்கோயிலில் பூஜைகள் மற்றும் தினந்தோறும் நடக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாமே கேரளா ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இந்த திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணி நாங்கள் போடுற கோயில்களை பற்றின வீடியோ உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.